கூட்டம் ஓட்டாகுமானா ஓட்டு போடாதவங்கள கை காசு போட்டு வந்து நாங்க வந்து எங்க தளபதி பார்க்க வரோம். அது கட்சி ஒரே ஒரு பண்ணிங்களாம் கூட்டமா சிங்கலா நின்னு அடிக்குது. எனக்கு வந்து 60 வயசாகுது. நான் கல்யாணம் ஆன புதுசுல இருந்து அவர் படத்தை தான் நான் உயிர்ந்து பார்த்துருக்கிறேன். நோம்பு வச்சுன்னு வந்திருக்கோம். அவசியம் இல்லை எங்களுக்கு. தளபதி தான் வந்திருக்கோமே. ஓகே. ஆமா. விசில வேணா தடுக்கலாம், ஆனா எங்களுடைய மக்கள் கிட்ட இருக்க அன்பை தடுக்க முடியாது. இந்த விசில் இல்லைன்னா நாங்க கையில குத்தா விசில் அடிப்போம். நீங்க இதை வேணா தடுக்கலாம், எங்களுக்கும் எங்க தளபதிக்கு இருக்க கனெக்டை யாராலையும் தடுக்க முடியாது. கொச்சை படித்தரணும்ன்றாங்க, அவங்களுடைய தாட் எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் அவங்களுடைய வார்த்தைகளா இருக்கும். இப்போ நீங்க நல்ல மனசோட ஒரு விஷயத்த பாத்தீங்களா, அது நல்லதா தான் தெரியும். நீங்க ஒரு விஷயத்த தப்பா பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு தப்பாவே தான் தெரியும். அது வந்து பாக்குறவர்கள் கண்ணோட்டமும் அதோட மட்டும் இல்லாம மனது தான் காரணம். சரி, இத்தனை வருஷமா எத்தனை கட்சி இருந்திருக்கு? ஒரே ஒருத்தர் பாலிடிக்ஸ் பேசினாங்க, இத்தனை பேர். இப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர். எனக்கு அரசியல்னாலே பிடிக்காது. யார் அரசியல் பேசுவா, அது வந்து நம்மளுக்கு செட் ஆகாதுன்ற ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட நான் அரசியல் பிடிக்காது. இப்போ அரசியல் யார் எங்க போற, யார் என்ன பண்றா, பார்லிமெண்ட்ல என்ன நடக்குது, எந்த சுப்ரீம் கோர்ட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்க வச்சது எங்க தளபதி. நான் கோர்ட் லைவ்ல பார்த்ததே இல்லை, கோர்ட்டே பார்த்தது இல்லை. நான் உட்காந்து லைவ் பார்த்துங்க என்ன நடக்குது கோர்ட்ல அப்படின்னு. அது வரைக்கும் எங்க தளபதி கூட்டின்னு வந்து அவர் மட்டும்தான். இத்தனை வருஷம் இத்தனை பொலிட்டிஷியன் கட்சிகளும் இருந்தாலும் யாராலையும் நாங்க போய் பார்க்கல. டிவிகேயால மட்டும்தான் இப்போ பாலிடிக்ஸ் இத்தனை பேர் இறங்கி இருக்காங்க. சிங்கம் தனியா தான் ப்ரோ வரும். இப்போ வந்து நீங்க கூட்டணி எதிர்பார்க்கறது, அவர் ஆல்ரெடி சொல்லிட்டாரு. வந்தாலும் நாங்க என்னெல்லாம் பண்ண முடியுமோ எங்களோட இது பண்றோன்னு. வரவங்களுடைய விஷ் இப்போ வந்து அவர் கூட்டணியில இருந்தாதான் ஜெயிப்பாரு, அதெல்லாம் இல்லை. இப்போ நீங்க இந்த கூட்டத்தை பார்த்தாலே தெரியும். கூட்டம் ஓட்டாகுமானா ஓட்டு போடாதவங்கள கை காசு போட்டு வந்து நாங்க வந்து எங்க தளபதி பார்க்க வரோம். எத்தனை பேர் மைக்கு வச்சுக்கிறாங்க, ஐயோ நம்ம உயிர் போயிடுமோன்னுலாம் யாரும் நினைக்கலையே. இப்போ கூட எனக்கு கூட லோ பிபி இருக்கு, நான் கூட வரேன்னா என் தளபதிக்காக நான் வரேன். ஸோ அதனால எல்லாருமே டிவி கேட்குதான் ஓட்டு போடுவாங்க. இப்போ இத்தனை கூட்டம் ஓட்டாகுமான கேட்கறவங்களுக்குலாம் இதுதான் பதில். இந்த கூட்டத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நாங்க வந்து தளபதிக்காக சப்போர்ட் பண்றோம், தளபதி கூடவே இருக்கோம். மக்கள் எல்லாருடைய மக்களும் டிவி கேக்கே சப்போர்ட் பண்ணோம். ஏன்னா வந்து அவங்க நிறைய இவங்கள மற்ற கட்சியை மாதிரி நாங்கள் இதை பண்ணுறோம் அதை பண்ணோன்னு எதுவுமே சொல்லலை. எங்களால் முடிஞ்சதை நாங்கள் பண்ணுவோம். மக்களுக்கு என்ன தேவைகள் இருக்கோ அது எல்லாத்தையுமே பூர்த்தி பண்ணிட்டு தான் என்ன நீட்ஸ் இருக்கோ எல்லாமே பண்ணுறோம்னு தளபதி சொல்லியிருக்காங்க. போட்டியே 2 பேருக்கு தான். ஒன்று டிவிக்கே, ஒரு தீய சக்தி தூய சக்தி, அவ்வளோதான். ஒரே ஒரு ரெக்வஸ்ட் அண்ணாக்கு, இந்த டைம் என் நெஞ்சில் குடியிருக்குன்னு சொல்லாமே போயிட்டாரு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த டைம் அதை சொல்லணும். அவருக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. ஏன்னா பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை. எவ்வளோதான் அவரும் பொறுத்து பார்ப்பாரு. ரொம்ப அவரும் தங்கச்சிங்கன்னு எங்களுக்கு ரொம்ப கேர் கொடுக்குறாரு. அவரால் முடியல, சொல்லினே இருக்காரு. அவர் என்ன பண்றாங்க, 9 கட்சி ஒரே ஒரு பண்ணிங்களாம் கூட்டமா சிங்கலா நின்னு அடிக்குது. அதனால சிங்கம் ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. அவ்வளோதான் விஷயம். 49 வயசு சின்ன பையன் மாதிரி எவ்வளோ அழகா இருக்காரு. அவ்வளோ ரசிச்சு பார்த்துட்டு வரோம். நான் வந்து ஓட்டு போடுறது பிகிலுக்கு தான். எனக்கு வந்து 60 வயசாகுது. நான் கல்யாணம் ஆன புதுசுல இருந்து அவர் படத்தை தான் நான் உயிர்ந்து பார்த்துருக்கிறேன். நான் தனியா வந்த வேலைக்கு போனேன். அங்கே எங்கள் ஓனர் இல்லை, எல்லாம் சென்னைக்கு போயிட்டாங்க. அந்த சாப்பாடு எடுத்துக்கு நான் அப்படியே போனேன். நான் நல்லா பார்த்தேன். கவினி காட்டில் நின்றுக்கின்னு கொல்லமங்கலத்து ரோடு, மெயின் ரோடு, அந்த திரும்ப சொல்ல எனக்கு நல்லா டாட்டா காமிச்சிட்டு போனார் என் பிள்ளை. அவர் பார்த்த முகம் அழகா இருந்துச்சு, சகப்பா இருந்துச்சு. அவர் ஜெயிப்பார். அவளுடைய சக்தி, ஆண்டவருடைய சக்தி, உயர்ந்து வரும். இந்த மனசுல எல்லாம் வாலிபர்களுக்கெல்லாம் சேர்ந்து அந்த மனசுல இடம் இருக்குது.
எல்லாம் சேர்ந்து உள்ள விட வெற்றி வர அது எப்படின்னு சொன்னால் அதான் பயம் காட்டுறாங்க. மறைமுகமாக நிறைய பொட்டிங்க போகுது. அப்போ போகும்போது என்ன ஆகும், ஆஹா இவங்க தான் வெயிட்டு அவங்க தான் வெயிட்டுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்கே வந்து பார்த்தா தெரியும், நாயத்துக்கோசரம் யாரும் இங்கே போராட மாட்டாங்க. புரியுதுங்களா? இதுதான் இது இருந்தால் யார் வேணா போவாங்க. அதுக்கோசரம் எல்லாரும் போயினே போகிறவங்க போட்டோம். நாங்கள் இருக்கோம், எங்கள் அண்ணனுக்கு எங்கள் தளபதிக்கு நாங்கள் இருக்கோம். கண்டிப்பாக ஒரு நம்பிக்கை துரோகமான ஒரு விஷயமா இருந்துச்சு. இதே கேப்டன் சார் இருந்தாலும் அந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டார். அந்த கொடி ஏற்றும் போது அந்த கேப்டனே சொன்னது மாரி சொன்னாங்க, அந்த கொடி பார்த்தீங்களா ஏறும் போது அது ஒழுங்கே ஏறிச்சா? கேப்டனோட மனசு ஏறல. கேப்டனுக்கு எப்பவுமே தளபதி மேலே தான் மனசு. கேப்டன் தாங்க அங்கே எங்கேயுமே போயிருப்பாங்க, சான்ஸே இல்லை. இப்போ கூட சொல்கிறேன், ஆனால் அவருக்கு மனசு ஏதோ வந்துச்சோ என்ன வந்துச்சோன்னு தெரில, அது போயிட்டாங்க. அது அவருக்கு தான் தெரியும். ஆனால் நம்ம கட்சி வந்து டிவிக்கே தான். யாரும் வராங்க வரல வந்து போட்டியே வந்து டிவிகேக்கு டிஎம்கேக்கு தான். யாரும் வராங்க வரல. நாங்கள் ஜெயிச்சு காட்டுறோம். எங்கள் தளபதி சிங்கிள்ஸ் கூப்பிட்றாரு. அந்த 5 நிமிஷம் ஸ்பீச்சில் இப்படி நின்று பாருங்க, பூஸ் பம் அப்படியே கீழே இருந்து மேலே வர நாடி நரம்பு வதருது. ரெண்டே 2 பேர் தான், ஒன்று டிஎம்கே, டிஎஸ் சத்யா இல்லை தூய்மை சத்யா, 2 பேர் தான். ப்ரோ என்கிட்ட மைக் நீட்டமாக ஒரு ஸ்பீச் பண்ணேன், இவர்கிட்ட மைக் நீட்டமாக ஒரு ஸ்பீச் பண்ணாங்க. இந்த தம்பிடும் அந்த மாதிரி தான் அவங்க. யார் மைக் நீட்டாலும் பேசுகிறவங்க பேசினே இருப்பாங்க. செயலில் காட்டணும். பேசுறவங்க கிடையாது. களத்துல இறங்கணும், இறங்கி யாருன்னு காட்டணும். எங்க தளபதி இறங்குவாரு களத்துல. அப்புறம் பேசினவங்க எங்க இருக்கிறாங்க ஏதுக்கிறாங்கன்னு அப்ப கேளுங்க, எங்க இருப்பாங்க ஏது இருப்பாங்க அப்ப தெரியும். கொஞ்ச நாள் தான் தளபதி வரத்துக்கு, இன்னும் கொஞ்ச நாள் தான், வந்துட்டோம் பாத்துக்கலாம். டிவிகேவா டிஎம்கேவா? தளபதி 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 டிவிகே கண்டிப்பா தமிழ்நாட்டுக்கு வந்தாருன்னா தளபதி செய்வார். எல்லாமே மக்களுக்கு நான் உனக்கு தேவை வந்து அவர் மொத்தத்தையும் செய்வார். மக்களுங்களை விட்டு கொடுக்க மாட்டார். அவர் வரும்போது அவ்வளோ அலப்பம். அண்ணன்னா சொல்கிறாரு, வேறன்னா சொல்கிறாரு, வாங்கோ வாங்கிங்கோ வானான்னு சொல்லாதீங்கோ, எல்லாமே உங்கள் பணம், எல்லாமே உங்கள் பணம், எதுவுமே வானான்னு சொல்ல அவர் இறங்கி செய்கிறன்னு தான் சொல்கிறாப்புல. நீங்கள் உங்களோட உரிமையை நீங்கள் விட்டு கொடுக்காதீங்க, உங்களோட உண்மையை நீங்கள் விட்டே கொடுக்காதீங்க, எதுவுமே வானான்னு சொல்லாதீங்க, வாங்கிக்கிங்க அப்படின்னு தான் சொல்கிறாப்புல. தளபதி 2026 அண்ணன் சிஎம் யாருன்னா ஒருத்தர் சொல்லுங்க. ஏன் மக்கள் இவ்வளோ பேர் வந்து போகிறாங்களே, யாருன்னா ஒருத்தர் சொல்லுங்க. நாங்கள் அவர் விஜய் கூட்டர் சொன்னார் இங்கே வந்து பேசினார்னு சொல்லுங்க. இல்லவே இல்லை, மொத்தமே தளபதி ரசிகர்கள். புரியுதா? மொத்தமே தளபதி ரசிகர் தான். வந்த ஒருத்தர் எல்லா இடத்துலையுமே நம்ம தளபதி தான். வர இடத்துல அங்கேருந்து வந்தாப்புல எல்லாருக்கும் ஹாய் தான். அவர் நினச்சின்னா வந்து சேர்த்து எவ்வளோ நேரம் இருக்கும். ஆனால் எல்லா மக்களுங்களுக்கு நம்ம ஆளுங்க நிற்கிறாங்க, ரோட்டில் நிற்கிறாங்க, நம்மளுக்கோசரம் எதிர்பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு அங்கே ஆரம்பிச்சு ஒரு இங்கே வரைக்கும் வந்து சேர்த்துக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு. புல்லு டிராஃபிக்கு அவர் வந்து சேர்ந்தாப்புல பொறுமையாக எல்லாருக்கும் மணி வணக்கம் தான். அந்த அளவுக்கு எடுத்துன்னு போயிடுது. அப்படின்னா வேலூர் வந்து தளபதி கோட்டை தான் வேலூர். சரிங்களா? தளபதி கோட்டை வந்து வேலூர். வேறு யாரும் துரைமுருகன் சார்லாம் வரவே முடியாது இனிமேட்லேருந்து. தளபதி தான் நம்ம வந்து வேலூர்னாலும் தளபதி தான். இனிமேல் தளபதி கோட்டை தான் வேலூர். ஃபீலிங் வந்து அந்த அளவுக்கு இருக்குது தளபதி மேலே வேலூர்கிட்ட. அந்த அளவுக்கு ரசிகர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. பயப்படுறாங்க சார், தளபதி பார்த்தா பயப்படுறாங்க. வேலூரில் தளபதி பார்த்தா பயப்படுறாங்க எல்லாரும். ஏன்னு சொல்லி கேளுங்க, எல்லாரும் தளபதி ரசிகர்கள் தான் வேலூரில். அடுத்த எலெக்ஷனில் தளபதி வேலூரில் வந்து தளபதி தான். வேலூரில் வந்து துரைமுருகன்லாம் இனிமேட்டு இல்லவே இல்லை, துரைமுருகன் சார்லாம் இல்லை, தளபதி தான் வேலூரில். நல்லது செய்வார் சார். வந்தாக்கா மாற்றம் தான். அப்புறம் என்ன பண்ணி இது வரைக்கும் இருந்தார், என்ன பண்ணார் அவர்? மாற்றம் தான், வேறு எதுவும் நாங்கள் பார்த்தியா சேர்ந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து எதுவுமே பண்ண முடியாது. தளபதி மாதிரி பிளாஸ்ட் தான். தல ரசிகர் கூட தளபதி தான் சப்போர்ட். தல ரசிகர் தான். நான் தளபதி தொண்டேன். நாங்கள் நோம்பு வச்சுன்னு வந்திருக்கோம். அவசியம் இல்லை எங்களுக்கு. தளபதி தான் வந்திருக்கோமே. பேசு தான் தலைவா, பேசு தான். இவங்க சொன்னதெல்லாம் செய்யலை, அவர் சொல்லாமல் செய்வார். என்ன தலைவா கரெக்டா? தளபதிக்கு தான் நாங்கள் நிற்கிறோம். தளபதி வருவாருங்க. தளபதி டிவிக்கே விசால் பிகிலு முக்கியம். பிகிலே 2026 எந்த கூட்டணியில் அண்ணன் சிஎம் ஆகிறாரு. வாட் 40